ஐபிசி தமிழுறவுகளுக்கு வணக்கம். இது உலகவலம். அமெரிக்கா ஈரான் உறவுகளில் சமீப காலமாக அதிகரித்து வருகின்ற பதற்றம் அரசியல், இராணுவ மற்றும் பொருளாதாரமாகிய 3 தளங்களிலும் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக 37 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த விமானப்படை தளபதிகளுடனான பிப்ரவரி 8ஆம் தேதியிலான சந்திப்பை ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி முதல் முறையாக புறக்கணித்திருக்கிறார். இதேவேளை யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை எந்த நிலையிலும் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் உறுதியாக அறிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஹார்மோஸ் நீரிணையை மையமாக கொண்ட கடல்சார் பதற்றமும் இரு நாடுகளினுடைய மோதலை உலகளாவிய அளவிற்கு விரிவாக்குகின்ற அபாயத்தை உருவாக்குகிறது. உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான இந்த நீரிணையில் பயணிக்கின்ற வணிக கப்பல்களுக்கு அமெரிக்கா கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் என்பது தீவிரமடைந்து வருகின்ற சூழலில் ஈரானினுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி ஹமேனி மேற்கொண்ட ஒரு முக்கியமான மரபு முறிவு உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலை தொடர்ந்து 37 ஆண்டுகால நடைமுறையை ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கைவிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 8ஆம் தேதி நாட்டினுடைய விமானப்படை தளபதிகளுடன் ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமேனி சந்தித்து ஆலோசனை நடத்துகின்ற நிலையில் தற்போது இந்த வருடாந்திர சந்திப்பை ஹமேனி தவிர்த்திருக்கின்றார். 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சியினுடைய முக்கிய அடையாளமாக கருதப்படுகின்ற இந்த நாள் ஈரான் அரசியல் மற்றும் இராணுவ வரலாற்றில் தனித்துவமான முக்கியத்துவம் கொண்டது. ஈரானில் முன்பு இருந்த மன்னராட்சியை அகற்றுவதற்காக 1979ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி ஹமேனிக்கு விசுவாசமாக இருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். இதனை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 8ஆம் தேதி ஈரானிய விமானப்படை அதிகாரிகளுடன் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி ஆலோசனை நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய உச்ச தலைவராக அயதுல்லா அலி ஹமேனி பொறுப்பேற்றதில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த விமானப்படை தளபதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு வருகின்றார். கோவிட் தொற்று வேகமாக பரவி வந்த காலகட்டத்தில் கூட இந்த மரபை அவர் மீறவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த முறை அதனை புறக்கணித்திருப்பது சர்வதேச மட்டத்தில் பல்வேறான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஆனால் 37 ஆண்டுகளில் முதல் முறையாக ஹமேனி இந்த சந்திப்பை புறக்கணித்திருப்பது உச்ச தலைவர் ஹமேனிக்கு பதிலாக அந்த நாட்டினுடைய ஆயுதப்படை தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மௌசவி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். இது தொடர்பாக ஈரான் அரசாங்கம் எந்த ஒரு அதிகாரபூர்வ காரணத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. இருப்பினும் அமெரிக்காவுடன் ஏற்பட்டிருக்கின்ற தீவிர மோதல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளும் இதன் பின்னணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் மற்றொரு தரப்பினரோ உச்ச தலைவருக்கு 86 வயதாகின்றது, இதனால் அவருக்கு உடல்நிலை சீராக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியும் இதன் காரணமாக இவர் இந்த ஆலோசனை கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இந்த மரபு முறிவு ஈரானினுடைய அணுசக்தி நிலைப்பாட்டை சுற்றி இருக்கின்ற கடுமையான சர்வதேச அழுத்தங்களுடன் இணைத்து பார்க்கப்படுகின்றது. ஈரான் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை கைவிட எந்த அழுத்தத்தையும் ஏற்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக அறிவித்திருக்கின்றது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எந்த நாட்டிற்கும் எங்கள் அணு கொள்கையை நிர்ணயிக்கின்ற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியும் போர் நடந்தாலும் கூட யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். இது ஈரானினுடைய அரசியல் உறுதியை வெளிப்படுத்துகின்றது. அணு கொள்கையை நிர்ணயிக்கின்ற உரிமை முழுமையாக ஈரானுக்கே உரியது என்றும் அமெரிக்காவினுடைய இராணுவ அச்சுறுத்தல்கள் தங்களை பயமுறுத்தாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் அமெரிக்காவினுடைய நோக்கங்கள் மீது ஆழ்ந்த சந்தேகம் இருப்பதாகவும் அவர்களினுடைய இராணுவ படையெடுப்புகள் எங்களை அச்சுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் சில நம்பிக்கைகளை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளை பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம், ஆனால் அது பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லியும் அராக்சி விளக்கியிருக்கின்றார். இவ்வாறான நிலையில் ஓமன் மத்தியஸ்தத்தில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் ஓமன் நாட்டில் மீண்டும் தொடங்கி இருக்கின்ற நிலையில் இந்த கடுமையான கருத்துக்களை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானினுடைய அணு திட்டத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க முயற்சிக்கின்றது. அதற்கு மாறாக ஈரான் பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதையே தன்னுடைய முக்கிய கோரிக்கையாக வலியுறுத்துகின்றது. பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே சமரச நடவடிக்கைகள் சாத்தியமாகும்
அப்படின்னு சொல்லியும் ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் ஈரான் தன்னுடைய திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. அணு ஆயுதம் உருவாக்குகின்ற குற்றச்சாட்டுகளையும் ஈரான் மறுக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்கா தன்னுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் விமான கப்பலை பிராந்தியத்தில் நிறுத்தி தன்னுடைய ராணுவ வலிமையை வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. அதே சமயம் புதிய சுங்க வரிகள் மற்றும் கூடுதல் தடைகள் ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு உள்ளூரில் ஈரானின் சமீபத்திய பொருளாதார சிக்கல்கள் மற்றும் போராட்டங்கள் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் தன்னுடைய தேசிய சுயாட்சி மற்றும் மரியாதையை காப்பாற்றுகின்ற நோக்கத்தில் யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை கைவிடுவதற்கும் மறுத்து வருகின்றது. இந்த அரசியல் பதற்றத்துடன் சேர்த்து பிராந்திய பாதுகாப்பு சூழலும் கடுமையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கார்மூஸ் நீரிணையை கடந்து செல்கின்ற வணிக கப்பல்களுக்கு அமெரிக்கா கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஈரான் கடந்த காலங்களில் ஹார்மூஸ் நீரிணையை மூடுவதாக அச்சுறுத்தியது. அதன் ஒரு பகுதி ஈரானினுடைய பிராந்திய நீர்நிலைக்குள் இருக்கின்றது. மேலும் சில சமயங்களில் கடத்தல் குற்றச்சாட்டில் அந்த பகுதி வழியாக செல்லுகின்ற வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களையும் ஈரான் கைப்பற்றியதும் இந்த அச்சத்தினுடைய அடிப்படையாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க கொடியுடன் கூடிய வணிக கப்பல்கள் ஈரானினுடைய கடல் எல்லையிலிருந்து முடிந்தவரை தொலைவில் பயணிக்கவும் ஈரானிய படைகள் வலியுறுத்தினால் உள்ளே நுழைவதற்கான அனுமதியை வாய்மொழியாக நிராகரிக்கவும் அமெரிக்க போக்குவரத்து துறையினுடைய கடல்சார் நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கின்றது. அத்துடன் ஈரானிய படைகள் கப்பலில் ஏறினால் அவர்களை வலுக்கட்டாயமாக எதிர்க்கக்கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனிடையே ஓமானின் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல தொடக்கமாகவும் தொடரவும் இருப்பதாக ஈரானினுடைய உயர்மட்ட தூதுவர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த இருதரப்பும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட தவறினால் மத்திய கிழக்கை போருக்கு நெருக்கமாக அது தள்ளக்கூடும் என்ற ஆழ்ந்த கவலை அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பல நாடுகளுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளுடனான ஈரானின் நீண்டகால அணுசக்தி மோதல் தொடர்பாக நிலைப்பாட்டை புதுப்பிக்க இரு தரப்பினரும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், பிராந்தியத்தை சுற்றி இருக்கின்ற ஆயுத குழுக்களுக்கான ஆதரவு மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றையும் பேச்சுவார்த்தைகள் உள்ளடக்கியதாக அமெரிக்கா கூறி வருகின்றது. இவ்வாறான பதற்றமான நிலையில்தான் கடந்த மாதம் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து ஈரானில் இருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்களை வாங்கும் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 25% வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவை வெளியிட்டதன் மூலம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான அழுத்தத்தை தற்போது அதிகரித்திருக்கின்றார். இவ்வாறான நிலையில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற மற்றொரு விடயம் குறித்தும் பேச வேண்டும். ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை வலியுறுத்தி சமூக ஊடகங்களில் காணொலி வெளியிட்ட ஈரானியர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. ஈரானிய ஊடகங்களால் பவுரியா ஹமிதி என அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் 10 நிமிடம் 44 வினாடிகள் கொண்ட காணொலியில் ஈரானில் போராட்டங்கள் மீதான கொடிய அடக்குமுறை மற்றும் நாட்டின் மதகுருமார்களினுடைய தலைமைக்கு எதிராக வெளிநாட்டு தலையீட்டிற்கு அழைப்பு விடுத்து கவனத்தை ஈர்ப்பதே தன்னுடைய நோக்கம் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் இந்த காணொலியை காண நேர்ந்தால் நான் உயிருடன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஈரானினுடைய தெற்கு துறைமுக நகரமான புசேரில் வசிக்கின்ற ஹமிதி சமூக ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்து வருகின்ற ஒரு காணொலியில் கூறியிருக்கின்றார். ரஷ்யா உக்ரைன் போரை விடவும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை விடவும் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஈரானில் 2 வாரங்கள் நீடித்த போராட்டங்களில் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் வெளியிட்ட அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய காணொலிக்கு இது என்னுடைய தியாகம், தயவு செய்து என் நாட்டை விடுவியுங்கள் அப்படி என்று சொல்லியும் அவர் தலைப்பிட்டிருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் நேரடியாக கோரிக்கை வைத்திருக்கின்ற ஹமிதி ஈரானுடனான எந்த ஒரு ஒப்பந்தமும் அரசாங்கத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு செய்யும் துரோகம் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். இதனால் ஹமேனி நிர்வாகத்துடன் எந்த விதமான ஒப்பந்தமும் வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். மேலுமே போராட்டங்களை வலுவாக முன்னெடுங்கள் என அழைப்பு விடுத்த அவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும், ஆனால் ஆயுதமேந்திய படைகளுடன் சண்டையிடுவது சாத்தியமில்லை என்றும் வெளிநாட்டு ஆதரவில்லாமல் ஈரானியர்கள் இஸ்லாமிய ஆட்சியை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய அந்த வீடியோ காணொலியில் பதிவு செய்திருக்கின்றார். அத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளாமல் அமெரிக்கா ஈரானை தாக்குவதுதான் தற்போது எங்களுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை என்று குறிப்பிட்டிருக்கின்ற ஹமிதி
இந்த ஆட்சியை நாங்கள் தனியாக எதிர்த்து போராட முடியாது, எங்கள் மக்களுக்கு வெளிநாட்டு தலையீடு தேவை அப்படி என்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றார். மேலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவதற்காகவே இந்த காணொளியை உருவாக்கியதாகவும் ஹமிதி குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஈரானியர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் அந்த காணொளியில் வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு உள்நாட்டில் ஈரான் கடுமையான பொருளாதார நெருக்கடி, போராட்டங்கள் மற்றும் மனித உரிமை குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு வருகின்றது. ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வெளிப்புற அழுத்தங்கள் ஈரானினுடைய தேசிய சுயாட்சியை பாதுகாப்பதற்கான அரசியல் நிலைப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றன. ஒரு நாட்டினுடைய உரிமைகளில் அமெரிக்கா தலையிட முடியாது என்ற ஈரானினுடைய நிலைப்பாடு அதன் அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக பிரதிபலிக்கின்றது. அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நாடும் அதன் நாட்டு மக்களும் செயல்பட வேண்டும் என கட்டாயப்படுத்துவது சர்வதிகாரம் அப்படின்னு சொல்லி ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. மொத்தத்தில் ஹமேனியினுடைய மரபு முறிவு தொடங்கி யுரேனியம் செறிவூட்டல் குறித்த ஈரானினுடைய கடுமையான நிலைப்பாடு முதல் ஹார்மூஸ் நீரிணை வரை விரிந்த இந்த நிகழ்வுகள் அமெரிக்கா ஈரான் முதல் வெறுமனே ஒரு அணு விவகாரம் மட்டுமல்ல, அது அரசியல், பொருளாதாரம், இராணுவம் மற்றும் தேசிய மரியாதை ஆகிய பல அடுக்குகளில் பரவியிருக்கின்ற ஒரு சிக்கலான பிரச்சனை என்பதை தெளிவுபடுத்துகின்றன. இவை அனைத்தும் ஈரான் அமெரிக்கா அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் தன்னுடைய அரசியல் சுயாதீனத்தை காக்க முயற்சிக்கின்றது என்பதையும், அதே நேரத்தில் இந்த மோதல் கட்டுப்பாட்டை இழந்தால் மத்திய கிழக்கு முழுவதையும் போரினுடைய விளிம்புக்கு இட்டுச் செல்லும் அபாயம் உள்ளது என்பதையும் தெளிவாக காட்டுகின்றன. இத்துடன் இன்றைய உலகவலம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி.